மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம படா தோஸ்த் 25th எடிஷனில் இருக்கிறோம். அதாவது படா தோஸ்த்னா இந்த எம்டி ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார்ல, அதில் சிஎம்க்கு பேமெண்ட் போடுங்க, எங்களை இஎம்ஐ கட்ட முடியல, பணம் போடுங்க, பணம் கொடுங்க, பேமெண்ட் போடுங்க, சேலரி போடுங்க அப்படின்னு கதறி இருப்பாங்கள்ல, அந்த கமெண்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே படா தோஸ்த் 24 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எடிஷன். அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. தாங்க முடியவில்லை, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று 10 டவுன்லைன் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இன்று அப்ளைனஸ் காசு சம்பாதித்து விட்டனர். 4 நாளைக்கு முன்னாடி இந்த எடிட் பண்ணி இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது 3 வாரத்துக்கு முன்னாடி, 3 வீக் அகோன்னு வருது. 1 ரிப்ளை வந்திருக்கு. இன்னுமா கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறீங்க? சக்தி ஆனந்தன் வாழ்க்கை வரலாறு சிறு குறிப்பு. யார் இந்த சக்தி ஆனந்த்? அவர் ஒரு சிறந்த மாயாஜால வாயிலேயே டேஸ் விடும் மந்திரவாதி. அடுத்தவர் பணத்தை அவரின் வாய்ஜாடல் மூலமாக கடத்தும் டேஸ் பையன். அப்பாவி மக்களை தற்கொலையாக்கும் டேஸ் ஆவார். 10 படா தோஸ்த் வைத்து மக்களுக்கு பாடை கட்டிய பன்னாடி டேஸ். அவரின் மாட்டுப்பல்லை வைத்து 2451 கோடி டேஸ் விட்டு சிறை சென்ற சில்லறை டேஸ் அப்ளைனர் என்னும் டேஸ் வைத்து டேஸ் செய்த டேஸு. இந்த மாதிரி கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. காசை வாங்கிட்டு காசு கொடுக்கலாம். நிறுவனத்தின் மீது முழு நம்பிக்கை உள்ளது. 3 வாரத்துக்கு முன்னாடி 4 மாத காலமாக நாங்கள் காத்திருக்கிறோம். எம்டி சார் ஜூன் 4க்கு பிறகு வழக்கம் போல் பேமெண்ட் அனைவருக்கும் போடப்படும் என்று கூறினார். அதற்கு பிறகு இந்த மாத இறுதிக்குள் அனைவருக்கும் பேமெண்ட் போடப்படும் என்று கூறினார். நாங்கள் பொறுமையாக இருந்தோம். தற்பொழுது மறுபடியும் காரணம் சொல்கிறீர்கள். ஒரு மனிதன் எவ்வளவு நாள் பொறுமையாக இருப்பது? எம்டி சார் சொன்னதற்காக பொறுமையாக இருந்தோம். ஆனால் மறுபடியும் ஒரு காரணம் சொல்வீர்கள். பலர் இந்த நிறுவனத்தில் வீட்டில் உள்ள நகையை அடமானம் வைத்து இதில் பணம் கட்டியுள்ளனர். வட்டி அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது அதில் பல இடையூறுகள் வரும் என்று தெரிந்துதான் ஆரம்பித்திருப்பீர்கள். 4 மாத காலமாக கம்பெனி என்ன செய்து கொண்டிருந்தது? எலெக்ஷன் வரையும் பொறுமையாக இருக்க சொன்னீர்கள். எலெக்ஷன் முடிந்து விட்டது. இன்னும் எத்தனை காலம்தான் பொறுமையாக இருக்க வேண்டும் சொல்லுங்கள். இதில் முதலீடு செய்தவர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல, தினக்கூலிகள். இதில் முதலீடு செய்தவர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல, தினக்கூலிகள். அதை மனதில் வைத்துக்கொண்டு எவ்வளவு விரைவாக பணத்தை போட முடியுமோ போடுங்கள். மனிதனால் ஒரு அளவுக்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது. மை வி3 கம்பெனிக்கு பல கோடி வருமானம் வரலாம். அந்த வருமானத்தை எங்களுக்கு கொடுக்க போவதில்லை. எங்களுக்கு சொன்னதை செய்யுங்க. தினமும் ஒரு காரணம் சொல்லாமல் எம்டி சார் தயவு செய்து சரியான பதில் சொல்லுங்கள். சீக்கிரம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். நாங்களும் உங்கள் கம்பெனி மேலே ரொம்ப நம்பிக்கை வைத்துள்ளோம். இன்னும் எவ்வளவு நாள் தான்? 663 லைக்கு. சரியாக சொன்னீர்கள் நண்பா. மிகவும் சிரமமாக உள்ளது. 100% ட்ரூ, கரெக்ட் ப்ரோ. நானும் ஜுவலா அடகு வச்சு தான் இந்த அதிகமாக போகுது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக சொன்னீங்க. இன்னும் எவ்வளவு காரணம்னு தெரியல. ஒருவேளை கடைசி வரைக்கும் காரணம்தான் போகும் போல. மை வி3 தொடர்ந்து செயல்பட இன்னும் பல மாதங்கள் ஆகலாம். விளம்பரங்கள் பார்ப்பது கூட நிறுத்தப்படலாம். பேமெண்ட் போட இன்னும் பல மாதங்கள் ஆகலாம். மை வி3 நம்புவது வேஸ்ட் ப்ரோ. 1 இயர் ஆகும். மிக சரியான உண்மை. முருகன் துணை சார், சிறிய வேண்டுகோள். என் மக்களுக்கு வேலை செய்வதற்கு பேமெண்ட் தர வேண்டிய நீங்கள் கோர்ட்டிடம் உத்தரவு பெற்று செய்யலாம். இதன் மூலம் நிறுவனத்திற்கு நல்ல பெயர் ஏற்படும். நிறுவனத்தில் பணம் இல்லை என்ற சூழ்நிலை பேச்சு இருக்காது. இதனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். பேமெண்ட் போட மட்டும் என்று சொல்கிறாங்க ப்ரோ. பேமெண்ட் போட மாட்டோம்னு சொல்லாமல் சொல்கிறாங்களாம். பேமெண்ட் வந்த நேரம் தான் நம்பலாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி பேசியே ஏமாற்றிட்டு இருக்கான் ப்ரோ. ஏமாற்றம் உண்மை. தயவுசெய்து பே அவுட் பண்ணுங்கள். ட்ரூ. மை வி3 இனிமேல் சாகும்.
அவ்வளோதான், பேமெண்ட் முடியாது. நம்ம தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கு. இனி யாருக்கிட்டையாவது ஏமாறாதீங்க. காரணம் தேவையில்லை, டெய்லி காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சரியாக சொன்னீர்கள். அவன் கொடுக்க மாட்டான், பொய் சொல்கிறான் ஃப்ரெண்ட். எனக்கும் அப்படித்தான் தோணுது. கோர்ட்டில் வேற என்னமோ ஓடுது. இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க, எது எப்போ முடிய, நமக்கு இது எப்போ முடிய, நமக்கு எப்போ அமௌண்ட் வரும், அட்லீஸ்ட்டு ஒர்க் பண்ணதுக்கு மட்டும் பேமெண்ட் போடலாம், அல்லது நியூ சிஎம் மெம்பர் ஆவது பே அவுட் போடலாம். அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் தானே பே அவுட் போடுவாங்க. மைவி3 நல்லா ரன் ஆகணும். அதுதான் என்னோட நினைப்பு. கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மியூசியம் மெம்பர் கதி என்ன, அவ்வளோதான். கோர்ட்டு போய் கேஸ் போட்டு பணம் வாங்க. எப்போ யாராச்சும் மைவி3 என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லுங்கள். மைவி3 டைரக்ட்ஸ்லாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஓகேவா. டைரக்டர்ஸும் பேசவே மாட்டேங்கிறாங்களே. இவரும் தலைமறைவாயிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார். டைரக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஜிஎஸ்டி கட்டுறதுக்காக பணம் வேணும்ன்ட்டு ஜிஎஸ்டி கட்டுறதுக்காக டைரக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? ஜிஎஸ்டி இவரே கட்ட வேண்டியதானே. அவங்க தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்க, இவங்க கட்ட வேண்டியதானே. எல்லாத்தையும் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னா அப்போ எம்டி எதுக்கு? 100% உண்மை. நகை வைத்து தான் பணம் கட்டியுள்ளோம். நீங்கள் கூறியது உண்மை. மிகவும் சிரமமாக உள்ளது. நான் மாதம் 18,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன். என்னுடைய 1 வருட ஊதியத்தை இதில் முதலீடாக செய்துள்ளேன். 1 வருட ஊதியம். ஆனால் இதில் நான் இதுவரை 1 ரூபாய் கூட பணம் பெறவில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. தயவுசெய்து சீக்கிரம் இந்த நிலைமையை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் முதலீடு செய்தவர்கள் யாரும் பணக்காரர்கள் இல்லை என்பதே உண்மை. பணக்காரர்களாக இருந்தால் இது அவங்க எதுக்கு இந்த மோசடி ஸ்கீமில் பங்கு பெற போகிறாங்க? பி ரெடி ஃபார் everything brother. If we give more cases, he will be behind the bars forever, or else he comes out and cheat many people. கேஸ் கொடு, உன் அமௌண்ட் உனக்கு வரும். மிகவும் வேதனையாக உள்ளது. சூப்பர்ண்ணா, கரெக்ட், 100% ட்ரூ ப்ரோ. கோர்ட்னு போயிட்டா மினிமம் 6 months ஆகும். ஸ்மால் கேஸ்க்கே ஒரு லாயர்கிட்ட கேட்டு பாருங்கள். இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க? நாங்கள் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்கு நல்ல செருப்படி சார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவர் தான் இந்த வருட ஜிஎஸ்டி கூட கட்ட முடியவில்லை என்று தன்னுடைய நிலையை சொல்லிவிட்டார். இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கடனை அடைக்க வேறு வழியை பார்க்கவும். இது முடிந்து போன கதை. இதற்கு மேல் இந்த நிறுவனத்தில் இருந்து ஆட்ஸ் வேலட் இன்கம் வராது. பொருள் வாங்கினால் அதற்கு கமிஷன் என சிறிது காலம் ஓடலாம். கரெக்டாக சொன்னீங்க. உண்மை, 100% அனைவருடைய வேண்டுகோள். உண்மை. மார்ச் மந்த் வித்ட்ரா அமௌண்ட் ஆச்சு போட்டு விடுங்க சார். இன்னும் 2 monthsனு சொல்கிறீங்க சார். அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அமௌண்ட் இல்லை லோன் போட்டு ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க சார்? ஆரம்ப காலத்தில் பணம் செலுத்திய அனைவரும் பயனடைந்து விட்டார்கள். இடையில் செலுத்திய நமது நிலைமை இடையில் இல்லை, கடைசியில். இட்ஸ் ட்ரூ நண்பா. நான் இப்போ தான் சிஎம் போட்டேன். ஒரு பே அவுட் கூட நான் எடுக்கலை. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தெரியாமல் நகையை அடகு வச்சு கட்டினாங்க. ஆனால் அமௌண்ட் கொடுத்தா நகையை திருப்பலாம். எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது? பயந்துக்கிட்டே இருக்கிறான். எம்டி ஃப்ராட். இட்ஸ் ட்ரூ. ஆருத்ரா நிலைமை தான். இவனை நம்பாதீங்க. அது செத்து 7 மணி நேரமாச்சு. என்ன முதலீடு புரியவில்லை. நீங்கள் பொருள் தானே வாங்கியுள்ளீர்கள். செல்லாது. தயவுசெய்து யாரும் கேஸ் கொடுக்க போக வேண்டாம். அப்படி செய்தால் நம்ம எம்டி வெளியே வர முடியாது. 100% ட்ரூ சார். பிரதர், யூஸ் யுவர் பிரெயின். பிரதர், அவன் ரீசன் சொல்லாமல் அமௌண்ட் தரணும்னா எவ்வளோ தரணும்னு யோசிச்சிங்களா? லாஸ்ட் 4 monthஸாக யாரும் சேரல. அப்புறம் எப்படி பிரதர் அவன் அமௌண்ட் தருவான்? அவன் அமௌண்ட் தரணும்னா மினிமம் 1000 crores தேவைப்படும். எப்படி வரும்? யூஸ் யுவர் பிரெயின் பிரதர். ஒருத்தன் அமௌண்ட் கொடுக்குறான்னா சும்மா நம்ம வாங்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சுதா இல்லை எப்படி கொடுக்குறான்னு யோசிக்கணும் பிரதர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 4-5 மாதம் இப்போ பேமெண்ட் போடல, இதுக்கே 1000 கோடி வரும். இது எப்படி அவன் தருவான்? புதுசாக சேர்ந்ததானே தருவாங்க. சும்மா அமௌண்ட் தராங்கன்ட்டு
போய் மற்றவங்க நீங்களும் சேர்ந்துட்டு மற்றவங்களையும் சேர்த்து விடாங்கன்னு சொல்ல வராரு. யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராரு. மீ ஆல்சோ சேம் சுச்சுவேஷன். அருமை நண்பரே, திரும்ப வந்து வேறு லெவல் செய்வானா. எல்லாரும் இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருங்கப்பா. இதுவும் கடந்து செல்லும். சதுரங்க வேட்டை படம் முடிந்தது, எண்டு. பேமெண்ட் பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கான். காட் பிளஸ் யூ. வெயிட், கண்டிப்பாக பேமெண்ட் வரும். பெஸ்ட்டு கம்பெனி மை வித் யார்ட்ஸ். அவன் சீட் பண்ணிட்டான், அவ்வளோதான் சார். பேமெண்ட் போட்டுவிட்டு நீங்கள் என்னமோ பண்ணுங்க, பாவம் மக்கள். சூப்பர் சார் ஸ்பீச் அண்ட் கமெண்ட். We are not investment to buying the MyV3 products through different membership option. Please don't use investment words. ஓகேவா? இல்லைங்க, அந்த 1,21,260 360 வரைக்கும் இதெல்லாம் மெம்பர்ஷிப் தான். மெம்பர்ஷிப் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் பொருள் வாங்குறீங்க. ஓகேவா? நீங்கள் மெம்பர்ஷிப் பணத்தெல்லாம் திரும்ப கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அனைத்து ஆதரவு வீடியோக்களும் கடைசியாக இணைந்தவர்களை ஏமாற்றுவதற்காக சம்பாதித்தவர்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஓகேவா? அனைத்து ஆதரவு வீடியோக்களும் MyV3க்கு ஆதரவு தர்றவங்கெல்லாம் கடைசியாக சேர்ந்தாங்களே, கடைசியாக சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அனைத்து பரிவர்த்தனைகளும் வங்கி மூலம் நடந்தன. எனவே இதுவரை சம்பாதித்தவர்கள் சம்பாதித்த பணத்தை அங்கேயே ஒப்படைக்க வேண்டும். எனவே கடைசியாக இணைந்த நபருக்கு மட்டுமே பணத்தை திருப்ப பெற முடியும். இது வரைக்கும் 1,21,260 போட்டு இல்லை எந்த அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு போட்டு அதுக்கு அதிகமாக எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து எல்லாமே பேங்கில் தான் வந்திருக்கும். அப்படிங்கிறதுனால சம்பாதிச்ச பணத்தை விட அதிகமாக கட்டின பணத்தை விட அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்களே, அவங்கெல்லாம் போய் எங்கே நீங்கள் அமௌண்ட் வந்துச்சோ அதில் போய் கட்டுங்கன்னு சொல்ல வராங்க. திரும்பி வந்து டவுன்லைன் சிம்முக்கு பே பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா இவங்க? கோர்ட் சொன்னாலே பண்ண மாட்டாங்க. அனைத்து ஆதரவு வீடியோக்களும் கம்பெனிஸ் க்ளோஸ்டு, நெக்ஸ்ட் ஆப் பேன். 6 மாதம் என்றால் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். என்னுடைய வழக்கு ஒன்று 7 வருடங்கள் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது என்று முடியுமோ இறைவா? ஐ லாட் லைக் எனிதிங் ப்ரோ. அவங்க டார்கெட் 3 வருஷம்தான் ப்ரோ. 3 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவங்க டார்கெட் 3 வருஷம்தான் ப்ரோ. 3 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, ஓகேவா? அந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனிலாம் 3 வருஷம் தான். முதல் 5 வருஷம் ஆச்சு, இப்போ 3 வருஷம் தான் சொல்ல வராங்க. வாழை வைத்து வால். திஸ் இஸ் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் MyV3. வாயில் வைத்து வால் நியூ வெர்ஷன். போய் வேலைக்கு போகிற வழியை பாருங்கடா. கரெக்ட் சார். சிஎம் வாலோ கே பேமெண்ட் கார்டு டியோ ப்ளீஸ். ஹிந்தி வாலாவா? நோ பேமெண்ட், ஒன்லி கோர்ட் கேஸ். மீ டூ. 2,500 crore ஸ்கேம் இது. 500 crore சக்தி ஆனந்தன் கிட்ட, மீதி 2,000 crores அப்ளைனஸ் கிட்ட. ஒருத்தன் தான் உள்ளே போயிருக்கான். ஓகேவா? 2,500 கோடி முறைகேடு. இதில் 500 கோடியை சக்தி ஆனந்தன் வச்சுருக்காப்லையா. மீதி 2,000 கோடி வந்து இந்த அப்ளைனஸ்க்கு, அதுக்கப்புறம் அப்படி லாஸ்ட்டாக போட்டாங்கள்ல ஓஎம்லேருந்து பிஎம் வரைக்கும் எஸ்எம் வரைக்கும் இவங்களுக்கு அப்படின்னு போய் சொல்ல வராங்க. இவ்வளவு அழகாக தமிழ் மொழியில் பதிவு செய்துள்ளீர்கள், நன்றாக படித்திருப்பீர்கள். ஒரு பணம் உழைக்காமல் எப்படி வரும் என்ற அடிப்படை யோசனை கூட இல்லையே, ஏன் பண்ணுறது? விஜயராகவன் தான் மெயின் கல்பிரிட்டு. 6 monthsக்கு மேலே தலைமறைவு. சக்தி ஆனந்தன் இஸ் ஜஸ்ட் எம்டி. நியூ மெம்பர்ஸ் ஜஸ்ட் ஃபைல் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் விஜயராகவன். ஓகேவா? மேனேஜிங் டைரக்டர் தான் சக்தி ஆனந்தன், அவங்கெல்லாம் ஓனர் கிடையாது. ஓனர் வந்து விஜயராகவன் சொல்கிறாங்க. ஓ, விஜயராகவன் மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. வாங்கிய கடன் அடைந்தாலே போதும் இறைவா. அனைத்து ஆதரவு வீடியோக்களும் ஏற்கனவே பார்த்தாச்சு. நல்லவர் லட்சியம் டேஷ் போய் விட்டது. ஐ ஹேவ் பர்ச்சேஸ்டு MyV3 ப்ராடக்ட்ஸ் டுடே ஃபார் 1 crore rupees. போட்ட முதலீடு எடுத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் இன்னும் 1 வருடம் கூட காத்திருப்பார்கள். ஆனால் கடனை வாங்கி முதல் போட்டவர்கள் எதனை வைத்து கடனை அடைப்பார்கள்? எத்துணை மாதம் காரணம் சொல்லி கடன்காரமிருந்து தப்பிக்க முடியும்? இது நிலைமை கண்டிப்பாக மோசம்தான். சரியானால் நல்லது. அமௌண்ட் வருமா வராதா? சார், நானும் நியூ சிஎம் மெம்பர். நானும் 1 lakhs போட்டு இன்னும் ₹1 கூட எடுக்கலை. 1,21,000 போட்டு எனக்கு 7,000 வந்திருக்கு. அமௌண்ட் வில் நாட் கம் ப்ரோ. தட் ஒன்லி ஹீ ஸ்பீக்கிங் திஸ் மச் லென்த். ஐ டோன்ட்
டு நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் ப்ரோ. நானும் வீடு பத்திர அடகு வச்சு போட்டேன், கையில் பேபி வச்சுருக்கேன், வேலைக்கும் போக முடியாது. பே அவுட்டை பற்றி பேசவே இல்லை. சூப்பர். அமௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் கடனும் சார். நானும் அப்படி தான் ஐடி போட்டிருக்கேன். கடன் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ப்ளீஸ், எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதாவது முடிவு சொல்லுங்கள். இதை பற்றி மோடிஜி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும். இதை பற்றி உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. பஸ் அவங்கள லேக் கண்ணா எடுத்துருப்பாங்க. கடன் வாங்கி ஏன் பொருள் வாங்கினீங்க? அம்மா, பொருள் தானே வாங்கினீங்க, அதுக்கு எதுக்கு கம்பெனி காசு கொடுக்கணும்? ஓகேவா? கடன் வாங்கி பொருள் வாங்கிடுங்க, பொருள் தானே வாங்கி, அப்போ அதுக்கு எதுக்கு கம்பெனி காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை சேர்த்தவனை விடாதீங்க ப்ரோ. அமௌண்ட் கேளுங்க. என்னைய பிரெயின் வாஷ் பண்ணி சேர்த்ததுக்கு நானும் கண்டிப்பாக வராது. டேஸ் போ, நீயும் போய் டேஸு, மீதி டேஸ் வராது. நானும் நியூஸ் சிஎம் ஹஸ்பண்ட் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். செத்துலாம் போல இருக்கு. கேஷ் எனக்கு போகிறேன், நாளைக்கு போகிறேன். லாஸ்ட்டில் எவரி போகிறாரு என் உயிர் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இதில் சேர்ந்தவங்கெல்லாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க. இந்த அவங்க டைப் பண்ணுறது கூட தப்பாக போட்டிருக்காங்க. புருஷன் பேச்சை கேட்காம, பொண்டாட்டி பேச்சை கேட்காம, அப்பா பேச்சை கேட்காம, அம்மா பேச்சை கேட்காம, அவங்களாம் முடிவெடுத்து நகை அடமாக வச்சு, பத்திரத்தை அடமாக வச்சுலாம் சேர்ந்துருக்காங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் 1 lakh வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு எதுக்கு அம்மா அப்படி பண்ணுனீங்க? உங்களை யாரும் கம்பல் பண்ணி போட சொன்னாங்களா? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆர் வேலூர் ஏரியாவில் வடகம்பட்டியை கொல்லப்பட்டி, இந்த 2 ஊர் பசங்களும் தான் அதிகமாக சிஎம்மாக இருக்காங்க. வடகம்பட்டியில் தான் அதிகம். ஓகேவா? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளோடு ஏரியா, திண்டுக்கல்லில் வெள்ளோடு ஏரியா, வடக்கம்பட்டி கொல்லப்பட்டி. பரவாயில்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த கோயம்புத்தூரை சுற்றி திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, கோயம்புத்தூரை சுற்றி தான் நிறைய இருக்காங்க. ஏண்டா டேஸு 4 மாதம் முன்னாடியே என்னெல்லாம் உருட்டுனீங்க? குலதெய்வம் கிளதெய்வம்னு. ஓகேவா? இந்த எம்டியை குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, எங்கள் குலதெய்வம் அப்படின்ட்டு. காசு எல்லாம் காசு தான் வேலை செய்யுது. அடுத்த வீடியோவை நம்ம அடுத்த இதில் பார்த்துடலாம். பணம் 10 செய்யும்.